வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் தங்கத்தின் தங்கமே, உன் பழனி முருகன் உன்னிடம் பேச ஏங்கி வந்துள்ளேன் தங்கமே. ஒரே ஒரு நிமிடம் கேட்டுப்பார், என்னை நிராகரித்து விடாதே தங்கமே. என் செல்வமே, ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது உன் வாழ்க்கையை பற்றி நல்ல விதமாக பேசு. நீ படிக்கிறாய், உழைக்கிறாய், வேலைக்கு செல்கிறாய், இப்படி ஒவ்வொரு நாளும் வேக வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. ஒரு சில சமயம் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நல்ல விதமாக பேசுவார்களா அல்லது எதிர்மறையாக பேசுவார்களா என்றெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. உன்னை பற்றி, உன் எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது நல்ல விதமாக நீ பேசணும். நாம் பழனி முருகன் சொல்வதை கேள். எப்படின்னு கேட்கிறாயா? நான் இன்று நன்றாக இருக்கப் போகிறேன். இன்றைய நாள் எனக்கு விடிவு தரும் நாள், நல்ல நாள், இனிமையான நாள். என் முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லிவிட்டு எழு. என் எதிர்காலம் நன்றாக இருக்கப் போவது என்று சொல்லிவிட்டு எழு. நான் என் கனவை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். லட்சியத்தை அடைந்தே தீர்வேன். நான் இனி விழிப்போடுதான் இருப்பேன். என் முருகன் எனக்கு இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று மட்டும் பேசிப்பார். நான் இன்றைக்கு நல்லா இருப்பேன் என்று சொன்னாலே போதும். இன்றைய நாள் நன்றாக இருக்கும். இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிக்கோ. நீயே முடிவெடுத்துக்கோ. பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, துணிச்சலோடு இருக்கணும். முக்கியமாக கண்ணீர் விடக்கூடாது. இந்த முருகனின் பிள்ளைகள்னா நம்பிக்கை, பொறுமையோடு நான் சொல்வது போல் செயல்படணும். ஒவ்வொரு நாளும் நான் சோகத்திலும் துக்கத்திலும் பொன்னான நாளை துடைத்து விட மாட்டேன்னு நீயா நினச்சிக்கோ. நல்ல முடிவையே எடு. உன்னை நீயே குற்றமாக கூறிக்கொள்ளக்கூடாது. உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டது எல்லாம் போதும். இதுவரைக்கும் நீ மனசு கலங்கி ஓரமாக உட்கார்ந்ததெல்லாம் போதும். எழுந்திரு தங்கமே. உன் பழனி முருகனின் கரம் உன்னை நோக்கித்தான் உள்ளது. தைரியசாலியாக மாறு. பாசம் காட்டுபவராக மாறு. உன்னுள் நீயே திறமையை மாற்றிக்கிற மாதிரி வாழலாம். மாற்றம் தானே வாழ்க்கை தங்கமே. இந்த நாளை புது நாளாக நினச்சிக்கோ. புத்தம்புது வாழ்க்கையாக நினச்சிக்கோ. வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து இனி குழம்ப மாட்டேன்னு முடிவெடுத்துக்கோ. எதிர்காலத்தை மட்டும் யோசி தங்கமே. நான் பழனி முருகன் ஏன் ஏங்கினேன் என்று தெரிகிறதா? உனக்கானதை சொன்னேன். நீ எப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று உன் பழனி முருகன் சொன்னேன். கேட்டுக்கோ தங்கமே. உன் கனவை யோசி. அதை விட்டுட்டு தேவையற்றதை யோசித்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிடணும்னு நீ யோசிக்கணும். இப்படி உன் சிந்தனை நேர்மறையாகத்தான் இருக்கணும். நிச்சயமாக உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலித்துவிடும். உன் பழனி முருகனின் பரிபூர்ண ஆசியுடன், வாக்குடன் புத்தம்புது வாழ்வில் மகிழ்ச்சி ததும்ப வாழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ வாழ்கிறதை ஒருத்தர் கைதட்டி உன்னை உற்சாகப்படுத்துகின்ற அவசியமே இல்லையே, தேவையே இல்லையே. ஏன், எதற்கு மற்றவங்க உயர்த்தி பேசுறதுக்காக வாழ்கிறாய்? இல்லையே. உன் வாழ்க்கை உன் குடும்பத்தோடு, உன்னுடைய தேவைக்கு, உன் உயர்வுக்காக, உன் சந்தோஷத்திற்காக வாழ்கிறாய் தங்கமே. வாழ்க்கையை பிரயோஜனமாக வாழ்ந்துவார். இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அடி எடுத்து வை. பயப்படாமல் செல். உன்னை சுற்றி இந்த பழனி முருகன் தான் உள்ளேன். விழவிட மாட்டேன். தைரியமாக செல். ஓம் சரவண பவ.